10 20 15 30 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 15 ரூபாய் டிக்கெட் 30 ரூபாய் 15 ரூபாய் மேடம் டிக்கெட் வேணுமா வேணாமா 10 20 10 டிக்கெட் வேணும்டா அப்படி 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் படம் பார்க்க தான வந்தோமா அப்படியே நின்னு நிக்கற போ ஏய் என்ன சும்மா போடா ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்ப என்னடி பண்றது கேஸ் யூ வாண்ட் டிக்கெட் நாங்க பிளாக்ல டிக்கெட் வாங்குறது இல்ல நோ இட் இஸ் ஒரிஜினல் ஒயிட் டிக்கெட் 10 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய் 10 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய் வாவ் 10 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாயா யா 4 டிக்கெட் கொடுங்க இந்தாங்க தேங்க்ஸ் என்னங்க சொன்னீங்க நன்றின்னு சொன்னேன் ஓகே 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 போலாமா வாடி போலாம் என்ன அவமா 10 ரூபாய் டிக்கெட்ட கஷ்டப்பட்டு 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கா நீங்க 10 ரூபாய் டிக்கெட் அதே விலைக்கு வித்தா என்ன அர்த்தம் அதெல்லாம் ஒரு டெக்னிக்மா டெக்னிக் வாட் இதே 10 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய்க்கு வித்து காட்றேன் அது எப்படி அது அப்படிதான் பாரு 5 ஸ்டார் கமிங் குறுக்க பேசாம கவனி ஏ டிக்கெட் 10 ரூபாய் டிக்கெட் நாலு வேணும் இருக்கா ஆர்டினரி வேணுமா சூப்பர் டீலக்ஸ் வேணுமா அது என்ன சூப்பர் டீலக்ஸ் இருக்கே என் கையில ஏ வரிசையில 1 3 5 7 டிக்கெட் இருக்கு அதே வரிசையில 2 4 6 8 ஆல் யங் கேர்ள் சூப்பர் ஃபிகர் உட்கார்ந்து இருக்குது தியேட்டர் ஃபுல் டேக் இட் என்ஜாய் விக்ஸ் பேப்பர் அப் டேய் மச்சி விக்ஸ்ரா சூப்பர் டீலக்ஸ் 40 ரூபாய் கொடுங்க இந்தாங்க விக்ஸ் பேப்பர் அப் ராமு எப்படி நம்ம சேல்ஸ் கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா நஷ்டமா நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன் நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல நீங்க எத்தனை வருஷமா தொழில் பண்றீங்க ஏய் இரு இந்த வர சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க பேசிக்கலா நான் ஒரு நார்த் இந்தியன் என் அசிஸ்டன்ட் 2 பேர் தான் தமிழ்நாட்டுக்காரவங்க ஓ உங்களுக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்களா சோ 2 பேர் ஒருத்தன் பேர் தாமு நல்ல பாடி நல்ல பிரெயின் டோட்டலி சூப்பர்மேன் அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ் ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா யோ ஆளே வேஸ்ட்ங்கற பேரை கேட்டுட்டு இருக்கேன் அவர் பேர் சேது ஹலோ ஆப்டர் டிவி சும்மாறா இவகிட்ட எல்லாம் எதுக்கு இன்ட்ரி எடுக்கிறீங்க நார்த் இந்தியன் சொல்லிருப்பாரு ஆமாங்க அவர் அப்படிதான் சொன்னாரு இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன் இவங்க குடும்பமே கூவ குடும்பம் பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாயி மித்லால் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி நான் எரிக்காம விட மாட்டேன் டேய் கழட்டி கொடுத்து போடா டேய் ட்ரெஸ் கொடுத்து போடா ஹேய் கோ ஸ்லோலி ராமு என்ன அந்த கறி மூட்டை கார்ல ஏறி போகுதுப்பா ஆடா அவன விடுங்கறே ஆல் டிக்கெட் அவுட் சோல்ட் என்னது அவுட் சோல்ட் உன் இங்கிலீஷ் இம்சை என்னால தாங்க முடியலப்பா அத கண்டுக்காதீங்க போலாமா எங்க வீட்டுக்கு தான் நான் என்னமோ அமெரிக்கா நினைச்சேன் கிளப்பு என்ன கும்பல என்ன என்ன பிரச்சனை என்னது தாமுவா மனு எழுதி தாமுவா கையெழுத்து போட்டு தாமுவா குடுத்து வந்த மனுவுக்கு 4 நாளைக்கு மட்டும் தண்ணி அனுப்பிட்டு நிறுத்தினாருங்களா தாமு எங்க அந்த ஆபீசர் எங்க தெருக்கியா தண்ணி லாரி வரல என்ன கேள்வி கேட்டுட்டு குட்டு கலாய்ப்பா எப்படி? இங்க பாரு ஒரு நாய் தூங்கிட்டு இருக்கு கலாயி என்ன பிரச்சனை யார் பண்ண ஜென்டில்மேன் இவர்தான்ப்பா ஏய் ஜெயினா ஜூனியர் இன்ஜினியர் இவன் தான் ஆஞ்சநேயரா இல்லப்பா அப்ப கொஞ்சம் அடக்கி வாசி ஏன்பா கலாட்டா பண்றீங்க எங்க தெருக்கியா சார் தண்ணி லாரி வரல என்னாச்சு அவங்க வார்டுக்கு போன லாரி பஞ்சர் ஆயிடுச்சு சார் இதே மந்திரி வீட்டுக்கு போன லாரி பஞ்சர் ஆயிட்டா வேற லாரி அனுப்பிங்களா இல்லையா அப்போ ஓட்டு போட்டு நாங்க எல்லாம் இடிச்சு வாங்களா மணி எழுதி கொடுத்த இவன் மடையனா சாரிப்பா ஓகே சார் அந்த 20வது வார்டு புற தண்ணி லாரியை உங்களுக்கு அனுப்பி வைங்க. அப்ப 20வது வார்டு ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ விட்டா நீ கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல காவேரி பிரச்சனையே பேச போல இருக்கு. வாப்பா கேஸ் சம்மர் சீசன் ஆரம்பமாயிடுச்சு. தண்ணி எல்லாம் டீசல் மாதிரி யூஸ் பண்ணணும். ஐயோ சிந்துதே சிந்துதே சிந்துதே. ஹலோ ஒரு 5 மினிட்ஸ் உங்களால பேசாம இருக்க முடியுமா? ஏண்டா என்னைய நீ பேசாம இருக்கு சொல்லு. இங்கிலீஷ் புக்கா இங்கிலீஷ். This is too much. தாமு இந்த நாய் இங்க இருந்து போக சொல்லி இல்லனா வெட்டுக்கு தாய் போடு. உனக்கு இவருக்கு ஆகாது இல்ல. இங்க நிக்காத இடத்தை காலி பண்ணு. தாமு E2. என்ன E2 3 2 யோ என்ன மேல தண்ணி ஊத்துற? அம்மா அடுத்த வாரத்துல இருந்து எண்ணெய் அடிக்கிறேம்மா. எத்தனை தடவை சொல்றது? யா கொஞ்சமாவது மண்டையில ஏற வேண்டாம். ஓகே. ஒண்ணு சொந்த புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தியாவது இருக்கணும். ரெண்டு எல்லாமே சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு இப்படியே சுத்திக்கிட்டு தெரிஞ்சா கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம். என்ன வேலை மாக்கா கிளம்பிட்டா வர? ஆமாடி வந்துட்டு வந்து புலம்புனாங்க. தூங்குறதுக்கு அரிசி இல்ல, போட்டுக்கிறதுக்கு துணி இல்லன்னு. தண்ணி வரலைன்னா இவளுங்க போய் கார்பரேஷன் ஆபீஸ்ல கேட்கறது விட்டுட்டு என் பிள்ளை எல்லாருமா சேர்ந்து அனுப்பி விட்டு தகராறு பண்ண வச்சு வந்துட்டாங்க அங்க இருந்து வாக்கனையா குடத்தை தூக்கிட்டு. மம்மி நான் புடிச்சுறேன். கேட்காதோட தண்ணி ஆபீஸ் போய் தகராறு பண்ணியா? நோ தகராறு மம்மி, ஆர்குமெண்ட் பண்ணி நாய் தட்டு சொல்லி போராடி தண்ணி கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உன்னைத்தானே தேடி வருவாங்க. அத விடுங்க. தூண்டி விடுறவங்க தூண்டி விட்டா மீன் மாட்டோம். டேய் மண்டவோடு பட்டனா போட்டு விடுறனே.
அடே சாரி. எல்லாம் ஒன்னாலதான்டா. இந்த கரையும் கூட சேர்ந்து சுத்தாதுன்னு உனக்கு எத்தனை தரம் சொல்றது? இவன் சின்ன பிள்ளையில சேர்த்தியா இல்ல வளர்ந்த ஆளுல சேர்த்தியா? பம்மரா பாரு. ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அசோசியேட்டட் அப்படின்னா வாட் இஸ் டெரர் மேடம்? எங்க சி நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டே நீ. திஸ் டூ மச். ராமு, நாளையில இருந்து அந்த ஆளு கூட வந்தா நான் வெளியே வர மாட்டேன். ஏன் ஒரு பேப்பரோட மதிப்பு தெரியுதா? அவ்வளவு ஏன் ஒரு மாம்பழத்தை டீசெண்டா சாப்பிட தெரியுதா? நீ எவ்வளவு டீசெண்டா சாப்பிடுற? நாம தான் பிளாக்ல டிக்கெட் வைக்கும். தெரிஞ்ச விஷயம் தான். நீ வெளியில வந்தா எவ்வளவு டீசெண்டா சீன்ஸ் போட்டு போடுற? Correct. நான் எவ்வளவு டீசெண்டா சட்டை போடுறேன்? ஆமா. அந்த ஆளு பாரு கட்டன் போட்டு லுங்கி மஞ்ச சொக்கா. நோ கல்ச்சர். டேய் சில்பான், அளவோட நிறுத்திக்க. கல்ச்சரை பத்தி நீ பேசாத நாயே. எங்கே ட்ரெஸ் வாடகை வாங்கிட்டு போட்டிருக்க. இந்த நாள் துணி துவைச்சு ஒரு வாரம் இருக்கும் போட்டிருக்கு. கிட்ட வராதீங்க, நாத்து அடிக்குது. ஆமா, ரொம்ப சுத்தம். அண்ணே ஒரு 2 ரூபா கொடுங்க. எதுக்கு சோப்பாங்கவா? ஒரு போன் பண்ணோம். யாருக்கு? கார்பரேஷனுக்கு தான். இப்படி திறந்து கிடக்குற யாராவது பார்க்க உள்ள வந்துட்டா என்ன ஆகுது? இப்போ உனக்கு இதை மூடணும், அவ்வளவுதானே? ஆமா. பாரு, இவனை தூக்கி போட்டு மூடு. இவன் சும்மா தான் இருக்கான். கொடுங்கண்ணே. அடாடாடா, ஒரு 2 ரூபாய் இருக்கிறது உனக்கு பிடிக்காதே. அடே விக்கி. ஹலோ, நான் உங்கள்ட்ட பேச விரும்பல. ஏண்டா? உங்களுக்கு டீசன் பத்தல. அப்படிங்களா? அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய குழி. எங்க பாரு இங்க. டீசன்ட் கேட்டியல, இப்படியே போ. இப்ப என்ன அப்படியே தேவை போக நான் எதிர்த்தோம். 10 ரூபாய் டிக்கெட் 15 ரூபா, 15 ரூபாய் டிக்கெட் 30 ரூபா. டிக்கெட் இருக்கா? இருக்கு, என்கிட்ட இருக்குல்ல. ஹலோ மிஸ்டர் சேது, இந்த டிக்கெட் நீ சேர்த்து வித்துருங்க. ராமு கேட்டா நான் வெளியே வரணும்னு எங்கடா சொல்லுங்க. போறேன்? சம் பர்சனல் மேட்டர். என்ன மேட்ரு? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. ஏன் திரும்ப சொல்ல மாட்டியா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அதெல்லாம் முடியாது. அது எங்க தலைவர்டா. சொல்லிட்டு போ. ஹேய் மேன், ஒவ்வொரு தடவை நீ கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கற, என்கிட்ட மாட்டனே ஆம்புலன்ஸ் தான். விட்டு ஜூடே டிக்கெட் கொடுத்துட்டு போங்கடா. அதான் வாங்கிட்டோம்ல. பணம் கொடுங்கடா. மணியாள வர்றோம், வாங்கிக்க. என்னது மணியாடல வருமா? அம்மா ஏன் நான் பிச்சை எடுக்கிற மாதிரி கேக்குறேன்? டொனேஷன் தான் கேக்குறேன். கண்ணியமா கேளு. இருங்க நான் கேக்குறேன். எப்படி? மேடம் 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 வந்துட்டாங்க. எங்கேஜ் என்னப்பா எலெக்ஷனா? கூட்டமா வந்திருக்கீங்க. எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? அப்படி கேளு, அப்படி கேளு. உன்னை சொல்லி குத்தமில்ல, அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க. பாட்டி, நம்ம தெரு முண்டகணியம்மன் கோயில் திருவிழாவுக்கு நன்கொடை வசூல் வைக்கிறோம். உங்களால முடிஞ்சது கொடுங்க. இருவார். பாவா, என்ன பாவா வசூல் பண்றியா? இந்த பார், இந்த பாபா நோவாண்ட வேலை என்கிட்ட வச்சுக்காத. பிச்சு புடும் பிச்சு. நீ மண்ண வாங்க தான் வந்த. போய் லைன்ல நின்னு போ 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 போ. என்ன பாவா, திருவிழாக்கு வசூல் பண்றேன்னு பணம் தரலான்னு வந்தா வேட்டி அடிக்கிறியே? பணமா குடு 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 குடு. சுமாரா. இந்த படம் எனக்கு வேண்டாம். உங்க அப்பா வாங்கிற போ போ போ. சு வேல்யூபிள் மணி. டேக் இட் ப்ளீஸ். இங்க என்ன சொன்ன இப்ப நீ? வாங்கி அந்த பிரெஞ்சில சொன்னேன். இதெல்லாம் உனக்கு நல்லதில்ல தெரியுமா? டேய் நோட்டீஸ் கொடுங்கடா. பாவா வரட்டா? நீ ஒண்ணு வர வேண்டாம். போ போ. இந்த இந்தாங்க 5 ரூபீஸ். முதல்ல இந்த நோட்டை துவச்சி இஸ்திரி போடு. என்னப்பா வசூலா? ஆமாங்க, கோயில் திருவிழா வசூலுக்கு வந்திருக்கோம். டொனேஷனா? டெய்லி டிஸ்டர்பன்ஸ். இந்தாங்க 2 ரூபீஸ். குடுக்கிறது 2 ரூபாய். அது என்ன 2 ரூபீஸ் இங்கிலீஷ்? சாரி, உங்க பேர் என்னங்க? 2 ரூபாய்க்கெல்லாம் பேர் எழுதணுமா? கணக்குக்கு ஒரு பேர் வேணும்ல. சரி, எவனோ ஒரு ஒண்ணு எழுதிக்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்க பேர் என்னங்க? ஞானக்கண்ணன். அடடடடா. சார் இந்தாங்க நோட்டீஸ். டேய், 2 ரூபாய்க்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்தா கட்டுப்படி ஆகுமாடா? டேய் கண்ணாடி, போன வருஷம் நான் வசூல் பண்றப்போ பேரெல்லாம் கேட்டு எழுதலையே. இந்த வருஷம் ஏன் தாமு பேர் கேட்டு எழுதுறான்? போன வருஷம் நீங்க ஊழல் பண்ணிட்டீங்கண்ணே, அதனாலதான் இந்த வருஷம் பேரை எழுதி தாம வசூல் பண்றாப்ல. இது பெரிய திருப்பதி தேவஸ்தான வசூல். இதுல ஊழல் பண்ணிட்டாங்க. கொடுத்தாம்பா டொனேஷன் 2 ரூபாய். இந்த மாதிரி நாளெல்லாம் பிச்சை எடுத்தா 5 ரூபாய் தான் தேரு. இதுல ஊழல் பண்றாங்களா? டேய், இவன் பேர் கேட்டு எழுதுறதுல ஏதோ மேட்டர் இருக்குடா. இது மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. சரிம்மா. மேடம், நாளைக்கு நம்ம கோயில் திருவிழா டொனேஷன் கலெக்ஷன் நீங்களும் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா. ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேர் என்னங்க? மகாலட்சுமி. டேய் நோட்டீஸ் கொடுங்கடா. நீங்க கண்டிப்பா வந்துடணும். கச்சேரிலாம் இருக்கு. அந்த நோட்டீஸ்ல கொஞ்சம் கீழே பாருங்க. ஆர் தாமோதரன். என்ன இது? நான் ஒரு 5 மினிட்ஸ் பாடுறேன். மறுபடியும் பாட்டும் நானே பாவம் நானேவா? ஐயா, இது வேறங்க, புதுசு. நியூ ராகம் நியூ தாளம். பசங்களாம் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதான். நாங்க எப்பதான் சொன்னா? நீதான் பாடு நடம் பிடிச்ச. நோட்டீஸ்ல பேர் போட சொன்ன. டேய், அது போன வருஷம்டா. இந்த வருஷம் நீங்க தான் பாட சொன்னீங்க. விளையாடுறாங்க. அப்ப நீங்க கண்டிப்பா வந்துடணும். சேர் எதுவும் போடணுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். நான் ஜனங்களோட உட்கார்ந்து பாப்பேன். தேங்க்ஸ். ஓகே.
போதும்பா, நோட்டு ஓட்டையாயிரு போகுது. என்னங்க இது? கட்சின்னு இருந்தா பிரியத்தான் செய்ய. இப்ப பிரிஞ்சுக்குவாங்க, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. இதுல என்ன எந்த கோஷ்டினா நான் என்னங்க சொல்றது? அப்படி இல்ல, பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு அந்த கோஷ்டில இருக்கணும், இல்ல இந்த கோஷ்டில இருக்கணும். நீங்க இந்த கோஷ்டி? கோஷ்டியில் இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு கட்சியில் இல்லீங்களே. கட்சியில் இல்லன்னு பரவாயில்லங்க, கோஷ்டியில் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் தான். நான் ஒண்ணு அரசியல்வாதி இல்லையே. என்னங்க சொந்த அபிமானம் ஒண்ணு இருக்குல்ல? இருக்கு. அது இந்த கோஷ்டில 50 வயசாவுக்கு அவிச்ச கடலை வாங்கி கொடுத்துட்டு கோஷ்டி சேர்க்கிறியா நீ? நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த கருமத்தை நான் தின்றுக்க மாட்டேன். பேரே மேடம் இருக்க. இனிமே வாழ்க்கையில எவன் கட்டி அவிச்ச கடலையை வாங்க கூடாதியா? 6 6 5 4 3 1 2. என்னது? கீப்பிட்டு கிளாஸ்ல ஸ்டார்ட் பாக்கல, ஜோதி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கீப்பிட்டா அப்படின்னா? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அப்படி ஓரமா உட்காந்து பாருங்க. ஓரமா உட்காந்து பாக்குறதுக்கு இது என்ன தெருக்கூத்தோடா? 6 5 4. இத பார்த்தா எக்ஸசைஸ் மாதிரி தெரியலையேடா. நீங்க இன்னும் பக்குவப்படலன்னு நினைக்கிறேன். நானு எஸ், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணா. என்னது கண்ட்ராவிட்டஸ்? எக்ஸசைஸ் பண்ணனும்னா இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கணும்னு அப்படின்னு இந்த நாய் சொல்லிச்சா? பாரு, பண்ணி தவிடுன மாதிரி திங்குது. இதுக்கு எதுக்கு எக்ஸசைஸ்? நீ எதுக்கு எக்ஸசைஸ் பண்ற? நான் முந்தி எப்பவோ குண்டா இருந்ததை வச்சுக்கிட்டு தாமு என்ன குண்டு குண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதான் இன்னும் இழைக்கலாம்னு விக்கி கிட்ட ஐடியா கேட்டேன். இதுக்கு மேல அடிச்சேன்னா எலும்பு தான் தெரியும். நாய் கண்டா விடாது, கடிச்சு வச்சிரும். டேய், உடம்பு இழைக்கிறதுக்கு நீ முதல்ல எக்ஸசைஸ் பண்றா. நோ, திஸ் டூ மச். ஒரு சிசிக்கு முன்னாடி ஒரு குருசாமி ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க. குருசாமியா? யாரு? குருசாமி, குப்சாமி, கன்சாமி, மாரிசாமி, எல்லா சாமி சப்பு சப்புனா போடுவேன். 9 தடவை 18 தடவை கக்கூஸ் போறா. இவன் குருசாமியா? எடு பிளாஸ்க் மண்டி வச்சு பின்னாடி குடி போறா. வாட் கிரவுட்? என்ன நடக்குது விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சேதுன்னு அந்த கம்பத்துல ரொம்ப நேரமா காதை வச்சு கேட்டுட்டு இருக்காரு. அப்படி என்னதான் கேக்குதுன்னு யார்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. இரு, நான் கட்டி சொல்றேன். ஹலோ, கொஞ்சம் பேக். ஹலோ, ஒண்ணும் கேட்கலையே. நானே 4 மணி நேரமா காதை வச்சிட்டு இருக்கேன், எனக்கே ஒண்ணும் கேட்கல. இப்ப வந்து காதை வச்சுட்டு ஒண்ணும் கேட்கலன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் கம்பத்துல காதை வச்சா கரண்ட் போற சத்தம் கேட்கும்னு எவனோ ஒருத்தர் சொன்னான்னு நானே ஏமாந்து நிக்கிறேன். இதுல இடையில நீ என்னடா கிராஸ் டாக்கிங்? உங்களுக்கு வேற வேலை இல்லப்பா. சார் இங்க வாங்க. நீங்க எங்க சார் வேலை பாக்குறீங்க? வீட்டுல சும்மா தாங்க இருக்கேன். அது ஒரு வேலையாடா? வாங்கண்ணே, உட்காருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? இது என்ன கொட்டை? சுடுவட்டண்ணே. சுடுவட்டை? சுடுவட்டை தெரியாது? தெரியாதே. உங்களுக்கு தெளிவா மனசுல நிக்கிற மாதிரி சொல்றேன். சரி சொல்லு நாய. இந்த சுடுவட்டை இருக்க, இதை எடுத்து வேகமா தேய்க்கணும்னே. அப்புறம் என்னடா செய்யணும் சொல்லு. தேய்ச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல யார் இருந்தாலும் அவங்க தொடையில இப்படி வைக்கணும். என்னண்ணே ஸ்மோக்லாம் வருது? நார்மலா ஸ்மோக்லாம் வராத, வலிக்குதானே? ஏண்டா நாய, உன்னை என்னன்னு தான்டா கேட்டேன். செங்கல்பட்டு போற அளவுக்கு ஓட்ட போட்டியாடா? டேய் நில்லுடா, இன்னைக்கு உங்களுக்கு முடிக்க முடியாது. ஹலோ அடியே, டாட்டாவா காட்டுற? ஒவ்வொரு தடவையும் கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டு இருக்க. இருடி, ஒரு நாளைக்கு ஒன்னு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுறேன். அப்படியே அமைச்சர் மாதிரி இருக்க. 20 மாலை வாங்கிட்டு வந்துடுறேன். தாமு, தாமு வெயிட் பா. என்னப்பா இது? அமெரிக்கா ஒயிட் பில்டிங் மாதிரி வந்து நிக்கிற? பழசெல்லாம் விட்டுட்டு புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஓ, சேஞ்சா? கிளப்புமா? மா 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 தாமு, எப்போ அழகா வாய் நிறைய மம்மின்னு தானே கூப்பிடுவேன். இனிமையான தமிழ் இருக்கும்போது எதுக்காக இங்கிலீஷ்? சரியாக சொன்னீர்கள் ஐயா. நம் தமிழ், தனித்தமிழ், தாய் தமிழ், தங்கத்தமிழ் இருக்கும் பொழுது எதற்காக நாம் வெள்ளையின் மொழியை கூப்பிட வேண்டும்? அம்மா என்னப்பா? என் தாமுவா இது? என்னப்பா இப்படி மாறி வந்திருக்க? ஆமாமா, மாறணும்னு நினைச்சேன், மாறிட்டேன். ஆமாம்மா, சில நேரங்களில் சில மாற்றங்கள், சேஞ்சஸ். இந்த பிளாக் டிக்கெட் விற்கிறதெல்லாம் விட்டுட்டோமா?
இப்படிதான் வாழணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோமா. அது மட்டும் இல்லம்மா, இந்த பைக் கூட அடகு வச்சு ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சிருக்கமா. தாமு, என்னால நம்பவே முடியலப்பா. நீயா இவ்வளவு பொறுப்பா பேசுற? இத்தனை நாளா நான் சொல்லி கேட்கவே மாட்டேன்னு. இப்ப யாருப்பா உன்னை இப்படி மாத்துனது? குண்டியா என்னப்பா இது? இன்னைக்கு ஆளாளுக்கு வித்தியாசமா வர்றீங்க. என்ன பாவா இது? ஆளே ஜோர மாறி போயிட்ட. ஜோதி, போம்மா, போய் குளிச்சுட்டு சரி. பாவா, சூப்பர் பாவா. ஐயா, என் புள்ள மேல எல்லார் கண்ணும் படுதே. சுத்தி போடணும். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, இந்த ஜோதி கண்ணு, அந்த ஜோதி கண்ணு, இந்த கேடி கண்ணு, எல்லாரு கண்ணு பட்ட சிஸ்டியும் காத்தாட்ட விலகணும். துப்புப்பா. டேய், நீ ஏன்டா துப்புற? மொத்தமா துப்பு சொன்னா நீ துப்பையா? வெரி இன்சல்ட். ஏப்பா, உன் மேல நான் எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன். என் கண்ணு பட்டு உங்க அம்மா சொல்லிட்டு போறாங்களே. நான் என்னைக்காவது உன்னை இன்சல்ட் பண்ணிக்கிறேன்? நீ என்னைக்காவது என்ன இன்சல்ட் பண்ணிருக்கியா? இந்த லாண்டரியில துணி போட்டிருக்கேன், எடுத்துட்டு வந்துருங்க. எது லாண்டரியா? இந்த பக்கத்து லாண்டரியில. ஏப்பா, அரை கட்டி சோப்பு வாங்கி ஒரு துணி ஒரு வாரத்துக்கு குத்து குத்துன்னு குத்தி துவைச்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு லாண்டரி வரைக்கும் போயிட்டியா? அதுவும் நான் போய் வாங்கிட்டு வரணுமா? போங்கண்ணே. சில நேரங்களில் சில மாற்றங்கள். கண்டினியூ. இதெல்லாம் ஒரு வண்டி, இதுக்கெல்லாம் ஒரு சர்வீஸ். எது எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அண்ணே, கஸ்டமர் வண்டி அது. ஆமா, பெரிய BMW 38 லட்சம் ரூபாய். இதுக்கு ஒரு கஸ்டமர் வேற. புடிச்ச வண்டி. இந்த மாதிரி பண்ண ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்கு வர மாட்டேன். வேண்டாம், இந்த மாதிரி கஸ்டமரே வேண்டாம். வர்றதே லேட்டு, இதுல வண்டி வேற. வேலைக்கு வர டைம் அது. என்னது இது? ஏன் லீவ் லெட்டர் 2 days லீவ் வேணும். எதுக்கு? என் பர்சனல் மேட்டர். என்னடா பர்சனல் மேட்டர்? ஹலோ, நான் உங்கள்ட்ட பேசல. நான் உங்கள்ட்ட தான் பேசுவேன். லீவு கிடையாது, குடுக்காதாமு. விக்கி, நோ லீவ். ஐ அம் சாரி. இது என்னது? நான் வேலையை ரிசைன் பண்றேன். ரிசைனா? ஆமா, என் கணக்கு வழக்க பத்தி செட்டில் பண்ணுங்க. என்னது கணக்கா? என்னமோ 20 லட்சம் பணம் போட்டு பார்ட்னர் மாதிரில பேசுறான். டெய்லி வேலை முடிஞ்சு போகும்போது நான் குடுக்கற காசை வாங்கிட்டு போற நாய் தானே நீ? ஆமா, see you. ஓகே ஓகே. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்படிதான் பண்ணுவேன். சாதாரண பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க. ஹலோ, பொறுத்திருந்து பாருங்க. சரி சரி, அப்படியே பாப்போம் போ. வருவேன், திரும்ப வருவேன். உன்னை விட மாட்டேன். இப்போ என்ன பண்றது? இவன் இழப்ப இந்தியா தாங்கிக்காதா? எங்க போக நாய் சாயந்தரம் மாதிரி டீ இங்க தான் வர. கல்ல எடுத்து அடிச்சிட்டுமா? நீங்க வேற ட்ரையல் பாத்துட்டு வாங்க. போங்க போங்க. இந்த வண்டியை ட்ரையல் பாக்குறதா? ஐயோ உங்க அப்பா, ஸ்டார்டிங் ட்ரபிள் வேற. சரி வந்தா சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. பின்னாலே ஒரு வண்டி எடுத்துட்டு வாப்பா, அப்பதான் நான் வர முடியும். தாமு, தாமு, டேய், என்னடா இது? மாரியம் கோயிலுக்கு மாவு விளக்கு எடுக்கிற மாதிரி எல்லாரும் விளக்கு பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. தாமு தான் பிடிக்க சொல்லிச்சு. கீழே இறங்கு, வீடு பத்திக்கு போகுது. அவர் சொன்னாரா இவர் பிடிச்சாரா? குடிக்கடா, இறங்க, ஓடுங்கடா. சார், நீங்க இறங்க மாட்டீங்களா? திஸ் இஸ் லவ் சர்வீஸ். நீங்க அனாவசியம் பூந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. திஸ் இஸ் லவ் சார். என்னடா உங்க லவ்? நெருப்போட விளையாடுறீங்க. லவ் பத்தி என்ன தெரியும்? லவ் சர்வீஸ் பண்ற மூஞ்சிகளை பாரு. என்னடா ராத்திரில கூறீங்களா சார்? ஹலோ, திஸ் டூ மச். என்னடா டூ மச்? இதெல்லாம் அழைச்சிட்டு போ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏண்டா பிறந்த நாளை கொண்டாடுறானே? பெருத்த அவமானம்னே. ஏண்டா பெருத்த? உன்னை வச்சுட்டு இந்தியாவை ஏழை நாடுன்னு சொல்ல முடியுமா? தொல்லை தாங்க முடியல. என்ன சொன்ன நீ? மறந்துட்டேன்டா. காட்டுறேன், இந்தியாவை திருத்தி காட்டுறேன். அப்பாவது உன்ன மாதிரி யாருக்க திருத்தி ஆகணும். இல்ல திருத்தி காட்டுறேன். திருத்திய காட்டுற? தரையில வச்சு உன் மூஞ்சிய தேய்ச்சு மாத்தி காட்டுறேன்டா. சுற்றாடா சுற்றாடா. ஹலோ, உங்களுக்கு என்ன சார் வேணும்? என்ன தெரியல, நான் தான் விக்கி. டேய் கர்மாண்டி, என்னடா அது பேசும்? ஹலோ, கொஞ்சம் மரியாதை பேசணும். இப்ப நான் சாதாரண ஆள் இல்ல. கமாண்டோ. என்ன போட்டோ பார்க்கறான்னு சொல்றீங்க? தெளிவா சொல்றா. நான் டெரரிஸ்ட் ஆயிட்டேன். எது சிரச்சிட்டு வந்துட்டியா? டெரரிஸ்ட்னா தமிழ்ல தீவிரவாதி அர்த்தம். என் யூனிஃபார்ம் பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இது யூனிஃபார்மா? சூட்கேஸ் கூட இந்த துணியில உரதச்சு போடுவாங்க. இது யூனிஃபார்மா? நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க. இத்தனை நாளும் விதவிதமான கார்ல போனே. எங்க போன நினைச்சீங்க? எங்க போனேன்? என்ன ட்ரெயினுக்கு கூட்டு போனாங்க. ஆயுத பயிற்சி, வெடிகுண்டு பயிற்சி, இதெல்லாம் முடிஞ்சு நான் கமாண்ட் ஆயிட்டேன். இந்த ஜில்பா வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. அம்மா, இது என்ன தர்காவில மந்திச்சு கட்ட தாயத்தா? தர்காவே தான். இது என்னன்னு நினைச்சீங்க? நான் எதுவும் நினைக்கல. இது சாதாரண சைனோட சப்பி. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதெல்லாம் சைனாடு குப்பி தான். இது என்னது? இது சப்பி சாப்பிட்டா செத்து போயிருவாங்க. அப்ப சப்பி சாப்பிட்டு செத்து போயிரு. இது மாதிரி வெடிகுண்டா பாத்துரா, வெடிச்சு கிடைச்சிட்டு போது. உள்ள வைடா. பாம சும்மா கையில வச்சிருந்தா வெடிக்காது. இந்த திரியை எடுத்து போட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் என்னணும் எங்க சொல்லு. 1 2.
10 வரைக்கும் என்ன தான் வெடிக்கும்னு சொன்னேன். ஐ ஆம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். ஹலோ, அடி ரொம்ப பட்டுச்சோ? ஏண்டா பரதேசி நாயே, நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். என் கிட்ட வந்து பாம்பு அடிச்சு காட்டுறேன்னு சொல்லி இப்படி என்ன தொட்டில் கட்டி படுக்க வச்சியாடா. எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஆமா, இவரு கட்டபொம்மன் பேர, இவருக்கு வீர வரலாறு வேற. மூடி தின்றா நாயா. ஐயோ ஐயோ, என்னாச்சு? ரொம்ப நேரமா வருது, எங்க விடுறதுன்னு தெரியல. இந்த கீழே பீங்கான் வச்சிருப்பாங்களே, அதை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வாக்குமூலம் கொடு. என்னது வாக்குமூலமா? சாகிறதுக்கு முன்னாடி நீ மரண வாக்குமூலம் கொடுத்தா அதை வச்சு இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் பிடிச்சிருவோம். என்னது மரண வாக்குமூலமா? அட பாவீங்களா, முடிவே கட்டிட்டீங்களா? இதுல சம்பந்தப்பட்ட நாய் பாரு ஜூஸை சப்பி சப்பி குடிக்குது. அவர் அப்ரூவர் ஆயிட்டாரு, அதான் ஜூஸ் சாப்பிடுறாரு. நீயும் அப்ரூவர் ஆயிட்டா ஜூஸ் தருவோம், பால் தருவோம், பழம் தருவோம். ஏயா, நீங்க குடுக்குற ஜூஸ் பால் பழத்துக்காக நான் அப்ரூவ் ஆகணுமா? அது தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாத நாய் சிங்க ஸ்ரீக்கு எல்லாம் அப்ரூவ் ஆக, அதோட லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துட்டீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில். இன்னும் நீ கேள்வியே கேட்கலையா? என்ன நடந்துச்சு? பலாந்து நடந்து போச்சுப்பா. நான் செட்ல ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருந்தப்போ இந்த பைசன் தான் வந்தது. ஹலோ, அவங்க அதை கேட்கல. பின்ன நீ திங்கிற சாத்துக்குடிவா கேட்டாங்க. வேதாரண்யத்துக்கு அனுப்பி சொல்லி நான் வெடிகுண்டு கொடுத்தனே, அதை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அதைத்தான் கேக்குறாங்க. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் ஏன் மறைக்கீங்க? டெல் டெல். அட பாவி, எப்பாவது ஒரு நாளைக்கு அனுபவிப்பீங்கன்னு சொன்னீங்க, அது இதானாடா? இங்க பாருங்க, நீங்க உண்மையை சொன்னா தண்டனை கிடையாது. இதுக்கு மேல எனக்கு என்னடா தண்டனை வேண்டி இருக்கு? எனக்கு பாம்பும் தெரியாது, பூமும் தெரியாது. போகையா சார், ஹி இஸ் அடமன். சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் டார்ச்சர் பண்ணி விசாரிக்கலாம். ஐயோ அம்மா, டார்ச்சரா? போலீஸ்கார் தீபாவளி கூட நான் பட்டாசு வெடிச்சது இல்ல போலீஸ்கார். இந்த பத்த வச்சா பொறி பொறியா வந்து படீர்னு வெடிக்குமே, அதான போலீஸ்கார் பட்டாசு. சார், ஹி இஸ் ஆக்டிங். ஆக்டிங்கா? இல்லைங்க போலீஸ்கார், இதை அவுத்து விடுங்க, உண்மையை சொல்லிடுறேன் போலீஸ்கார். ரிமூவ் தி லாக். எந்திரிச்சு உட்காரலாங்களா? உண்மையை சொல்லிடுறேன். எஸ். கீழே இறங்கலாங்களா? உண்மையை சொல்லிடுறேன். வாக்குமூலம் எழுதிக்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஒரு கொலை பண்ணிட்டேன்னு எழுதிக்க.